மக்களே துரத்துது மக்களே, ஓடாத மக்களே. நம்ம இப்போ குளிச்சு வந்துட்டு இருக்கோம். நானும் குளிச்சு வந்தாச்சு. பார்த்துவங்க, என் தம்பிக்கான செருப்பு விளையாண்டுருக்கான். ஏன் செருப்பு பாருங்க, 2 செருப்பு போடல. குளிச்சிட்டோம், மற்றபடி நல்லா தான் இருக்கும், பரவாயில்ல. இப்போதைக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் நான் குளிச்சு வந்துட்டு இருக்கோம். இப்போ நானும் திரும்ப வந்துருக்கோம். எங்கள் பாட்டி வந்து மேலே நின்றுருக்காங்க. எங்கள் பாட்டி டாட்டா நினைக்கிறேன். நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். அதாவது எங்கள் பாட்டி வேலைக்கு வந்து பையன் நாங்கள் போயிட்டுருக்கோம். மக்களே ரொம்ப போர்டிங் மக்களே. ஃபோனில் வேறு கேம் இருக்குது. ஆனால் ஃபோனில் நெட் இல்லை. நெட்டுனா காலையிலேருந்து ஒரே என்னென்னா காலையிலேருந்து நான் ஒரு நருட்டோவை பார்த்து நெட்டு தீர்த்து வச்சிட்டேன். இப்போ டக்குன்னு என் தம்பி கிட்ட ஃபோனை கொடுத்தேன். அவன் எப்போ ஃபோன் கொடுத்தாலும் சும்மா டச் பண்ணால் வந்துடும், மிஸ் வந்துடும். என்ன வரும், 10 MB அலாட் வந்துடும்ல, லெஃப்ட்டு அப்படி கிடக்கும். வந்தாச்சு, அதனால தம்பி குளிப்பு கொடுத்துட்டான். இப்போ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு கேம் விளாண்டுருக்கோம். கேம் விளாடுக்கு நெட்டு வேணும் மக்களே. யாராச்சும் கொஞ்சம் பாம்பு பண்ணி பார்த்து ஒரு 10 MB போட்டு விடுங்க. 10 MB இல்லை, ஒரு 19 போட்டு விடுங்க. ஓடிப்போம் போவோம், போட்டால் அவங்க நல்லா இருப்பீங்க. நிறைய ஆசைப்படுறோம் நண்பர்களே. நாங்கள் கேம் விளாட நண்பர்களே. அப்புறம் நான் அது வேறு, நாங்கள் வந்து நான் நாட்டை வர பார்க்கணும். இப்போ நாட்டில் நான் 75 எபிசோடு போயிட்டுருக்கேன். புது எபிசோடில் கிளாசிக். ஆனால் நல்லா தான் இருக்குது. சீசன் ஒன்றும் இல்லை, 75 வந்து வேறு அது எதிரே வரும் போக சொல்லி நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல. இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம இப்போ கீழே வந்துட்டோம். இனி நீங்கள் ரோடு ஒன்று போக வேண்டியது இருக்குது. இதுதான் நம்ம ஏரியா, பார்த்துக்கோங்க. தம்பி வந்துட்டு இருக்கான். தெரியாது சரி. நம்ம வீட்டுக்கு போக விடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிகிட்டே போயிட்டுருப்போம். இப்போ நம்ம ஏரியாவில் பெரிய பிரச்சனை தெரியுமா? இப்போ வீட்டுக்கு வந்து அவ்வளோ தண்ணி அடிக்க மாட்டேங்கி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நம்மளே. இப்போ நாங்கள் போர் போட்டோம், போரில் தண்ணி இல்லை, பரவாயில்ல. எங்களுக்கு கிடைக்கும், கடவுள் தருவார், நம்பிக்கை இருக்குது. இல்லை நானும் தம்பி ரொம்ப அழுதுட்டுருக்கோம். குளிக்கிறதுக்கு அழுத்தாட்டிருக்கோம். குடிக்கிறதுக்காக நாங்கள் நாடு போய் குளிச்சுட்டு இருக்கோம். ஒரு காட்டுக்குள்ள போக வேண்டியது இருக்குது. காட்டுக்குள்ள ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளே சிங்கம் புலிலாம் இருக்குது. ஆமாம், அங்கே குணா குகை இருக்குது. நாங்கள் அந்த குணா குகைக்குள்ள வீடியோ தனியாக போடுறோம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறோன்னு எதுக்காக? உங்களுக்காக வீடியோ எடுக்கணும். நாங்கள் குளிக்கணும் போகிறோம், வேணுக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டத்தில் உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஆனால் அதோட ரெஸ்பான்ஸே இல்லை. நீங்கள் மனசு வச்சா நடக்கும். மனசு வைப்பீங்களான்னு தெரில. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கஷ்டத்தை பிடிச்சி நினைக்கிறேன். ப்ளீஸ் ஒரு 10 முறை மட்டும் போட்டு விடுங்க. நாங்கள் நம்பர் சைடில் போடுறோம். நம்பர் போடுறோம். நீங்கள் 10 மட்டும் போட்டு விடுங்க. 10 முறை போட்டு விடுங்க. நல்லா இருப்பீங்க. கோழி கூட போவோம். நீங்கள் அந்த நாட்டை நம்பரை பிடிச்சி ஃபோன் நம்பர் நீங்கள் பைசா போட்டு விட்டா நாங்கள் உங்களோட நம்பரை ஹைலைட் பண்ணுறோம், ஃபேமஸ் பண்ணி. உங்கள் அக்கௌண்ட்டை ஃபேமஸ் பண்ணி உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஃபாலோ கொடுக்குறேன். ஃபாலோ கொடுத்து நாங்கள் உங்களை ஃபாலோ ஒரு 10 MB ஏற்றி விட்றேன். ஒரு 10 பேர் ஏற்றி விட்றேன். நினைக்கலாம் உனக்கே ஃபாலோவர்ஸ் இல்லை, நீ ஃபாலோவர்ஸ் தெரியாது. ஆனால் அக்கௌண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து விராட் கோலின்னு போட்டு பாருங்கள். அந்த அக்கௌண்ட் விராட் கோலி, அவன் அக்கௌண்ட் பேர் விராட் கோலி, என் அக்கௌண்ட் பேர் மிஸ்டர் பீஸ்ட் போட்டு பாருங்கள், வரும். யூடியூப் சேனலையும் போட்டு பாருங்கள், மிஸ்டர் பீஸ்ட் வரும். ஆனால் இதில் என்ன வீடியோ பண்ணுறது பீஸ்ட்டு. அவன் நேரம் போடன்னு சொல்லி சேனலில் கொடுத்துட்ருக்கேன். பக்கத்து இருக்கார பையனே. இவன் விராட் கோலி கிரிக்கெட் சொல்லி தந்தே வந்தேன். ஆனால் இவனை கழட்டி விட்டு போயிட்டேன். காட்டு போத்துல உண்மையில மக்களே அங்கே பாருங்க. மக்களே மாடு மக்களே மக்களே துரத்துது மக்களே, ஓடாத மக்களே தேடி நினைக்கிற மக்களே. கொம்பு வேற ஊசியாரு மக்களே, பார்க்குது மக்களே ஓடுங்க மக்களே. மேலே போயிடுச்சு மக்களே. நமக்கு பதட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா மாடு போயிடுச்சு. டக்குன்னு மாடை பார்த்தோன்னே கொஞ்சம் பீதி ஆகிட்டேன், பரவாயில்ல. இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளை மாடு துரத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கடியாகி போச்சு, கஷ்டமாகி போச்சு. குளிக்கிறதுக்காக நாடு போகிறோம், காடு விட்டு காடு போகிறோம். கண்ணெல்லாம் கலக்குது மக்களே. பேசுறீங்க மக்களே. நினைப்பிட்டுருக்கேன் மக்களே. இந்த வீடியோக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக சொல்கிறீங்களா? நம்புறீங்களா?
அங்கே கட்ட அங்கேயா கட்ட நம்மளுக்காக ஒரு கிடைக்கிற அந்த நியாயம் கிடைக்குமா? அந்த 19 ரூபா கிடைக்கும்ல? வீடியோ பார்த்து தானே கிடைக்கும். கணக்கு பார்த்தியா? சொன்னதுங்களே நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இனி வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு ½ அன் நாங்கள் ட்ராவல் பண்ணணும். ½ அன் ட்ராவல் பண்ணி போக முடிஞ்சிடும். வீடியோ நம்ம லென்த்தாக நினைக்கிறேன். லென்த்தாக இருக்குது. நம்ம மக்கள் போகிற காடு வந்து வேறு காடு. நம்ம பார்த்து பத்திரமா போய் ஆகணும். மக்களே பார்த்து போகும் மக்களே. என்ன செய்ய போகிறோம் தெரியல. இந்த காடை தானே நமக்கு திருப்பி விசிறி வரும். விசிறி வரும். காட்டுக்குள்ளே சிங்கம் புள்ளிலாம் வாழுது. சைக்கிள் எங்கே பட்டுமா மக்கள்? நாங்கள் அந்த காட்டு இருந்துட்டோம். காட்டை பாருங்க, அடம்பு கருகன்னு இருக்கு பாருங்க. அந்த காடு, இந்த காட்டில் ஒரு சிங்கம் உள்ளாக இருக்குது. அப்புறம் கதை கேட்டுக்கு இந்த காட்டுக்குள்ளே பத்திரி பாம்பு இருக்காமா. அந்த பாம்பு தங்க பாம்பாமா. அந்த பாம்பு நிறைய இங்கே கொத்திருக்காமா. அப்புறம் அந்த பாம்பு யாரோ அடித்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த பாம்பு இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. நானும் தம்பிக்காரனும் பாஞ்சு இருக்கோம் காட்டுக்குள்ளே. வரவில்லையே காட்டு எருமையை காட்டணும். காட்டு எருமை எவ்வளோ ஆபத்தான இடம் நினச்சிக்கோங்க. அந்த காட்டு போத்து வந்து கீழேருந்து அந்த புளிக்கு பயந்து மேலே வந்துச்சாங்க. கீழே எங்கே புளி பார்த்துக்கலாம். அந்த காட்டோட இந்த மாட்டோட கண்ணில் மரண பீதி பயந்துருந்துச்சு. அந்த கண்ணில் அப்படியே மரண பீதி தெரிஞ்சு. மாடு தான் குட்டிக்காங்க இருக்கும் போது ஒரு புலி வந்து விரட்டி விட்டா மாடு ஓடிடுச்சு. மக்களே பயமாறு மக்களே. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. இதை அங்கே வீடு பார்த்துவாங்க. நாங்கள் வந்துட்டோம் போய்க்கோங்களா. அது வீடு இல்லை, அங்கிட்டு இருக்கு. சரி மக்களே வந்துட்டோம் மக்களே. பெருமையாக மக்களே. 10 மக்களே ஒரு குளிக்க காடு விட்டு காடு போகிறோம். காடுல சிங்கம் ஃபுல்லாக இருக்குது. வரல காட்டு பத்திரம் பார்த்தோம். பயமாக தான் இருந்துச்சு. உங்களுக்காக எடுக்கிற மக்களே. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ மக்களே. பாய். பண்ணுங்க மக்களே.